ஆறுமுகத்தின் சகோதரி ஸ்ரீதேவி இந்தியாவிற்கு இறங்கின பிறகு ஆறுமுகத்தின் குடும்பத்தையும் அவருடைய குடும்பத்தையும் சந்தித்தார். ஸ்ரீதேவி லட்சுமிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தார். ஆறுமுகம் அவருடைய சித்தியின் மூத்த சகோதரரான ரவி என்பவரை சந்தித்து அவருடைய மகனுக்கும் ஸ்ரீதேவிக்கும் திருமண நிச்சயதார்த்தத்தை பேசி முடித்தார். ஸ்ரீதேவிக்கும் சதீஷுக்கும் திருமண நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடந்து முடிந்தது. ஆறுமுகத்தின் குடும்பமும் ரவியின் குடும்பமும் திருமண நிச்சயதார்த்தம் முடிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிந்தது. நாம் சம்மந்தி ஆகிவிட்டோம். சொந்தம் விட்டு போகவில்லை. ஆமாம் அண்ணா, சந்தோஷமாக இருக்கிறது. அடுத்து நாம் இனி கல்யாண மண்டபத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். சந்தோஷமா இருக்கு மச்சான். ஆமா மச்சான். ஆறுமுகம், நீதான் முன் நின்னு உன் தங்கச்சி கல்யாணத்தை சிறப்பா முடிக்கணும். சரியாப்பா? மாமா, அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். சிறப்பா பண்ணிடலாம். நல்லது. இப்ப நாங்க கிளம்புறோம். எல்லாருமே ஒரு நாள் என் வீட்டுக்கு கண்டிப்பா வரணும். ஆறுமுகம், நீயும் வரணும். இவங்க எல்லாரையும் நீதான் கூட்டிக் கொண்டு வரணும். சரிங்க மாமா. ரவியும் ஆறுமுகத்தின் சித்தியும் கட்டி அணைத்து கொண்டு விடை பெற்று போகிறார்கள். ஆறுமுகத்தின் குடும்பம், அவருடைய சித்தி, சித்தப்பாவின் குடும்பம் ரவியினுடைய வீட்டுக்கு வருகிறாங்க. வாங்க வாங்க, உங்க பயணம் எப்படி இருந்தது? நல்லபடியா இருந்துச்சு. வாமா, பல வருஷம் கழிச்சு நம் வீட்டுக்கு வந்திருக்க. எல்லாரும் உட்காருங்க. ஆமா அண்ணா, சாரி, என்னால தான. எதுக்கு சாரிம்மா? நான் முதல்ல கோவப்பட்டேன். ஆனா மச்சான் நல்ல பையன் என்று தெரிஞ்சதும் அமைதியாயிட்டேன். சரி அண்ணா. நம்ம அம்மா கடைசி காலத்துல என்ன கூப்பிட்டு ஒன்னு சொன்னாங்க. அதாவது, என் மகனுக்கு உன் பொண்ணாதான் கல்யாணம் பண்ணி நம்ம கூட வச்சுக்கலான்னு சொன்னாங்க. இது நம்ம அம்மாவோட வாக்கு. அப்படியா அண்ணா, சந்தோஷமா இருக்கு. பழசு எல்லாம் பேசாம நாம இனி நடப்பதை பத்தி பேசலாம். ஆமா ஆறுமுகம், நீ சொன்னது சரிதான். வாங்க சாப்பிடுங்க. எல்லாரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீதேவியும் சதீஷும் சதீஷ் உடைய வீட்டின் தோட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம கல்யாணம் பண்ணுவோம்னு எதிர்பார்க்கலைம்மா. ஆமா, ரொம்ப நாளா அம்மா உங்கள பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப ஆறுமுகம் அண்ணா மூலமா நல்ல விஷயம் நடந்திருக்கு. சரியா சொன்ன ஸ்ரீதேவி. இப்ப இங்க ஒரே குடும்பமா பார்ப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அப்பா எப்பவுமே சொல்லுவாரு, என் தங்கச்சியை பார்க்கணும். நான் இப்ப போன அழுவா. அவ கண்ணீர் கூட சிந்தக்கூடாது என்று சொல்லுவாரு. ஆனா இப்ப ஒரே நிம்மதி, ஆனந்த கண்ணீர். இப்ப மகிழ்ச்சியா இருக்காங்க இல்ல? ஆமாங்க, இந்த கல்யாண பயணம் நம்ம இருவருக்கும் இனிமையாக தொடங்கணும். சரியா சொன்ன வாஸ்ரீ. நாம அங்க போகலாம். பெரியவங்க நமக்காக காத்துட்டு இருக்காங்க. சரிங்க, போகலாம். இருவரும் நடந்து குடும்பத்தை நோக்கி போகிறார்கள். எல்லோரும் அவர்களை பார்த்து சிரிக்கிறார்கள். ஆறுமுகத்தின் குடும்பமும் ஆறுமுகத்தின் சித்தப்பாவின் குடும்பமும் விடை பெற்று போகிறார்கள். ஆறுமுகமும் லட்சுமியும் ராஜாவும் அவர்களுடைய வீட்டில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பா, இந்த எக்ஸாம் லீவ்ல உங்க கூட பேட்டருக்கு வரவா வேலைக்கு? அதெல்லாம் வேண்டாம். லட்சுமி, நாம் இதை இதுக்கு முன்னாடியே பேசின விஷயம் ஞாபகம் இருக்குதானே? ஆமாங்க, சரி. இனி நான் எதுவும் பேச விரும்பல. ராஜா, வா. ஆனா ஒரு கண்டிஷன், உனக்கு இந்த வயசுல என்ன ஒர்க் பண்ண முடியுமோ அதை மட்டும் பாரு. அப்புறம் நல்லாவும் படிக்கணும், சரியா? சரிங்கப்பா, நல்லா படிப்பேன். உங்களுக்கு நல்ல பெயர் வாங்கிக் கொடுப்பேன். ரொம்ப சந்தோஷம் ராஜா குட்டி. சரி தங்கம், உன் விருப்பப்படியே ஆகட்டும். ராஜா சந்தோஷமாக சிரித்துக் கொண்டே போகிறான். ராஜா தன் அப்பாவின் பேட்டருக்கு வேலைக்கு போகப் போகிறான். அங்கு அவன் சிறிய சிறிய வேலைகளை செய்யப் போகிறான். ராஜா ஆறுமுகம் மற்றும் ஆறுமுகத்தின் சித்தப்பா பட்டாசு தொழிற்சாலையில் இருக்கிறார்கள். வா ராஜா, இன்னைக்கு உனக்கு என்ன வேலை செய்ய விருப்பமோ அதை போய் பாரு, சரியா? சரிங்க தாத்தா. தேங்க்ஸ் தாத்தா.
சரி, நீ போ வேலை பாரு. ஆறுமுகம், உன் கிட்ட பேசணும். நீ இங்கே நில்லு. சொல்லுங்க சித்தப்பா. ராஜா என்ன பண்ணினாலும் நீ எதையும் சொல்லக்கூடாது. சரியா? அப்புறம் கல்யாணம் தேதி கிட்ட நெருங்கி வருது. மண்டபம், டெக்கரேஷன், கேட்டரிங் வேலைகள் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சித்தப்பா, டெக்கரேஷன், கேட்டரிங் எல்லாம் புக் பண்ணிட்டேன். ஆர்கெஸ்ட்ரா கூட அரேஞ்ச் பண்ணி இருக்கேன். நீங்க ஃப்ரீயா இருங்க, நான் பார்த்துக்கிறேன். ராஜாவை பற்றி நீங்க சொன்ன மாதிரி கேட்கிறேன். சந்தோஷம். வெட்டிங் இன்விடேஷன் எங்க அண்ணாவுக்கு, அதாவது உங்க அப்பாவிற்கு கொடுக்கணும், மறக்காதப்பா. அப்படியே ஆகட்டும் சித்தப்பா. இருவரும் போய் வெட்டிங் இன்விடேஷன் கொடுப்போம். லட்சுமி, ஆறுமுகம் மற்றும் ராஜா பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அம்மா, அப்பா 2 பேரும் இங்க வா. சொல்லு, குட்டி. எப்படி இருந்தது உங்க அப்பா கூட பேக்டரிக்கு போனது? நல்லா இருந்துச்சு. இந்தாங்க, என்னோட ஒரு நாள் சம்பளம். ஒரு நாள் சம்பளமா? எப்படி உனக்கு வந்தது? தாத்தா தான் கொடுத்தாருப்பா. அப்படியா? இத நீயே வச்சுக்கோ, சரியா? இல்லம்மா. ப்ளீஸ் வாங்கிக்கோங். நான் ஒரு ஐடியா தரேன். ஆறுமுகம் உண்டியலை எடுக்கிறார். இந்த உண்டியல்ல உன்னோட சம்பளத்தை சேர்த்து வை. உனக்கு எப்ப வேணுமோ அப்ப எடுத்துக்கோ. நாங்க அதை தொடமாட்டோம். சரியா சொன்னீங்க. சரிங்க அப்பா. உங்களுக்கும் எப்ப தேவைப்படுதோ இதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். ராஜா அவருடைய சம்பளத்தை அந்த உண்டியல்ல போட்டு வைக்கிறான்.